இன்றைய தினம் நரகாசுர படுகொலை என சொல்லி இந்த தலைப்பை வைத்திருக்கிறார்கள். நம்முடைய புலவர் பெருமக்கள் ஐயா வெற்றியழகனார் போன்றவர்கள், இன்னும் பல்வேறு தமிழ் சான்றோர்கள் ஏராளம் இங்கே வந்திருக்கிறார்கள். புராணங்களிலே இதிகாசங்களிலே இருக்கக்கூடிய செய்திகளை மையமாக்கித்தான் சுரேஷ் அவர்கள் சொன்னது போல நமது நாட்டில் பண்டிகைகள் என்று கொண்டாடப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த பண்டிகைகள் அந்த சொல்லே நமக்கு உரியது அல்ல என்பதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நாம் கொண்டாடுவதெல்லாம் விழாக்களாக கொண்டாடுகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாத்தையும் பண்டிகை பண்டிகை பண்டிகைம்பாங்க. பொங்கல் வரும்போது அதை பொங்கல் விழா என்று சொல்வார்கள், தமிழர் விழா என்பார்கள், உழவர் திருநாள் என்பார்கள், உழவர் திருவிழா என்பார்கள். எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை ரவுண்டு சொன்னாலும் அதை விழா என்று தான் சொல்வார்கள். எனவே அந்த பொங்கல் விழா நாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழர்கள் திராவிடர்கள் கொண்டாடிய ஒரே விழா பொங்கல் விழா. இதில் பண்டிகைகள் ஏராளம் கொண்டாந்து இறக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே பண்பாட்டு படையெடுப்பு என்று சொன்னார்கள். அந்த பண்பாட்டு படையெடுப்பை நடத்துவது எதற்காக என்று சொன்னால், சண்டை போட்டு ஒரு நாட்டை பிடிப்பதை விட, ஒரு இனத்தை அடிப்பதை விட, ஒரு காரியத்தை வெற்றி பெறுவதை விட, இந்த பண்பாட்டு படையெடுப்பு இருக்கும் பாருங்கள், அது ஒரு பெரிய அளவிற்கான நாகரிகத்தையே, மொழியையே, இனத்தையே, இலக்கண இலக்கியத்தையே ஒரே நேரத்தில் அப்படியே கபலீகரம் செய்து இன்னொரு இனம், இன்னொரு மொழி, இன்னொரு பண்பாட்டை அது ஏற்றுவது, கருத்தேற்றம் செய்வது போல பண்பாடு படையெடுப்பு. அப்படி பண்பாட்டு படையெடுப்பு நடத்தி தான் பல விழாக்களை நாம் ஒன்று கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சித்திரை ஒரு பண்டிகை, வைகாசி, ஆணி, ஆடி, ஆவணி, வரிசையாக பங்குனி வரைக்கும் பண்டிகை வைத்திருக்கிறார்கள். அது இந்து மத பண்டிகைகள். அதற்காக இந்து மத பண்டிகைன்னு தான் காலண்டரில் வரைக்கும் அச்சிட்ருக்கானே தவிர இந்து மத விழாக்கள்னு ஒன்றும் அவன் அச்சடிக்கிறது இல்லை. எல்லாம் க்ளீனாக இந்த பண்டிகைகள்லாம் போயிட்டே இருக்கும். அதே போல் இந்த இந்து மத பண்டிகை மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர் திருநாள், திருவிழா, பொங்கல் விழான்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த பொங்கல் விழாவை அதனுடைய ஒட்டி வரக்கூடிய நிகழ்வுகளை அகரகாரத்திலேயே பார்ப்பனர்களே யாரும் கொண்டாடுவதல்ல. உதாரணத்திற்கு பொங்கல் விழா, ஏறுதழுவுதல், மஞ்சள் விரட்டு, மாடு பிடித்தல், இதெல்லாம் அதை ஒட்டி வருது பாருங்கள். இதை அவங்க செய்கிறதே கிடையாது. அந்த பொங்கல் விழாவை கூட ரொம்ப பிரபலமாக ஒன்றும் செய்ய மாட்டான். அதை எப்படி நம்மகிட்ட தப்பிக்கிறதுக்காக சங்கராந்தின்னு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து, அதுக்கு ஒரு புராணத்தை, ஒரு கதையை எழுதி, கோவர்த்தனகிரி மலையெல்லாம் கொண்டு ஆடு மாடெல்லாம் அங்கே நின்றுச்சு, நான் கொடையை பிடிச்சேன், மழை பெஞ்சுது, எல்லாம் கதையெல்லாம் நீங்கள்லாம் தெரிந்திருப்பீர்கள், உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இதெல்லாம் சொல்லி பொங்கல் விழா, அப்புறம் மாட்டுக்காக வேண்டி இருந்ததுனால மாட்டுப் பொங்கல், ஒரு கதையை வைத்து அப்படியே கொண்டாடுவோம். அதுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறானா பாருங்கள். பேருக்கு அப்படி சொல்லி வச்சுட்டான், அவ்வளவுதான். பொங்கல் விழாவுக்காண்டி ஏற்பாடு நம்ம ஊரில் தான். பொங்கல் விழா வந்துச்சுனாக்கா மாட்டை பிடிக்கிறேன், அது பண்ண கொம்பது பொங்கல் சீவு பண்ணுறேன், அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், வீடெல்லாம் வீட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறேன், ஒரு மதமாக ரகலை. அது கிராமத்தில் பெரிய அடிப்படி ரகலை எல்லாம் நடத்திக்கிட்டு இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பகுதியிலெல்லாம் போர்க்காய் அடித்தல் அப்படின்னே ஒன்று உண்டு. தேங்காயில் ரொம்ப சின்ன தேங்காயை எடுத்து அந்த தேங்காயை உருட்டி விட்டு இன்னொருத்தர் அடிக்கணும். அதை அடித்து உடைப்பு. அது உடைப்பு எப்படி அந்த இதெல்லாம் பரிசுக்கு பொருளெல்லாம் கட்டி அதெல்லாம் அடிக்கிறாங்களோ, அது உரி அடித்தல் அப்படின்னு சொல்கிறாங்கள. அது மாதிரி கீழே காயை உருட்டி விட்டு அதை அடிக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ பார்ப்பனர்கள் இந்துக்களுங்கிறான், ஒரே மதங்கிறான், இந்து மதங்கிறான். இந்த பொங்கல் விழாவில் உள்ள நடவடிக்கை எதையாவது அவங்க செய்கிறாங்களா? எந்த இதுவும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரகசியமாக அது முடிஞ்சது. ஏன்னா பொங்கலை பற்றி அவன் கொலைப்பட மாட்டான். அவன் தான் எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு பொங்கல் சாப்பிட்டுட்டே இருக்கானே. நம்ம கூட என்ன பண்ணிட்டான் பாருங்க,
பொங்கல் வந்தால் தான் பொங்கல் சாப்பிட்றதுனே முடிவு பண்ணி நம்மளை அப்படியே வச்சுட்டான். இன்னும் சில பேர் எப்போ பொங்கல் வந்த அன்றைக்கி மட்டும்தான் பொங்கல் சாப்பாடு, அதுக்கு பிறகு பொங்கலே கிடையாது அப்படின்ட்டான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு பண்டிகைகளை கொண்டாடி நம்மை கொண்டாட வைத்திருக்கிறார்கள். சரி, கொண்டாடுவோம். அதனால் என்ன கொண்டாடிட்டு போவோம். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்குதா? சுரேஷ் ரொம்ப அருமையாக சொன்னார். கிறிஸ்துமஸ் போன்ற கிறிஸ்தவ பண்டிகை, இஸ்லாத்தில் வரக்கூடிய இஸ்லாமிய விழாக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கும். எல்லா முஸ்லீமுக்கும் ஒரே செய்தி தான், ஒரே மெசேஜ், ஒரே கருத்து, ஒரே கதை. உண்மையாக பொய்யா புராணம் அதெல்லாம் வேறு. கிறிஸ்தவர்களுக்கும் கர்த்தர் இயேசு எல்லாம் ஒன்று தான், ஒரே கதை. நல்ல எத்தனை பிரிவு இருந்தாலும் சரி, கதை ஒன்று தான். பிரிவு எத்தனை வேணால் வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்து மதத்தில் இவங்க சொல்லக்கூடிய பண்டிகைகளை இவ்வளவு பண்டிகைன்னு சொல்லி கொண்டாட வச்சா, விழா கொண்டாடிய நம்மை அதிலையாவது ஒரே மாதிரியாக இருக்கான்னா கிடையாது. சரி, ஒரு மாதிரி வேண்டாம், அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கா? இழிவு தான் இருக்கிறது, இழிவைத்தான் சுமக்கிறார்கள். இப்போ பாருங்கள், நரகாசுரன் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் முந்தானத்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிற போது நரகாசுரன் யார் அப்படின்னு உடனே ஒரு பொண்ணு எழுந்திருச்சுது. நரகாசுரன் ஒரு அயோக்கியன், டப்புன்னு அடிச்சிச்சு. ஏன்னா நரகாசுரன் ஒரு அயோக்கியன், ஒரு துஷ்டன், ஒரு மோசமானவன், ஒரு பெரிய 420 இன்னும் 302 307 இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் நாட்டுக்கே குண்டாசில் இருக்க வேண்டியவன், அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். அங்கே இங்கே அவன் மேலே படியை போட்டான். அதனால் அவனை என்ன பண்ணிட்டாங்க, அசிங்கப்படுத்திருந்தான் உடனே சொல்கிறான். சரி, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அவனை பற்றிய பேக்ரவுண்டு என்ன கொடுக்குறான்னா, எனக்கு இங்கே பேசினவங்க சொன்னது போல் எல்லாருக்கும் தெரிந்தவர்களும் உண்டு. நான் அதில் கொஞ்சம் அந்த செய்திக்காக சொல்கிறேன். பூமியே பாயா இரணியாட்சசன் என்கின்ற ஒருவன், அவனும் பாருங்கள், அவன் ஒரு அரக்கன். இந்த அரக்கன்கிற பேரை எல்லாம் நம்ம பக்கமே வச்சுருக்கான். ராஜாஜி அரக்கன் வச்சான்னா, வெங்கட்ராம அரக்கன்னா, இப்போ எல்லாம் ஒரே மாதிரி தானே. ஏன் அங்கெல்லாம் யோகிக்கனா? இப்போ பெரிய அளவுக்கெல்லாம் பாப்பான்லே கொள்ளையடித்தவன் கொலை பண்ணவனாக இருக்கான், அவனை அரக்கன்னு சொல்லப்போ. அப்படிலாம் பார்க்க போனால் எச்சி ராஜாலாம் அரக்கன் தானே. இப்போ நம்ம கண்டு தெரிஞ்சு அரக்கன்னு சொல்கிறானா, நம்ம லைனுக்கு மட்டும் அரக்கன்னு கொடுத்துட்றான். ஸ்பெஷல் அவார்டு மாதிரி ஒரு அரக்கன் இரண்யாட்சசன். அவன் என்ன பண்ணியிருக்கான், பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு தான் போயிட்டான். கதையை சொன்னாங்க நேரத்தில், இல்லை நானும் கொஞ்சம் சொல்லி முடிக்கட்டும்னு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாயா சுருட்டிக்கிட்டு போய் வீட்டில் கொண்டு போட்டு படுத்து கிடந்தான்னு சொன்னால் பரவாயில்ல, இதை பாய் இல்லாதப்போ இல்லை ஆஃப் ரேட்டுக்கு விற்றான்னா பரவாயில்ல, ஏதோ பிழைக்க தெரிஞ்சவன்னு. பூமியை பாயா சுருட்டிக்கிட்டு போய் கடலில் கொண்டு ஒழிச்சு வச்சான்றான். பெரியாரையா என்ன சொல்கிறாரு, சில மனு போடும்போது வக்கீல் பெருமக்கள்லாம் இருக்கீங்க, எல்லாம் வழக்கறிஞர் நிறையா இருக்கீங்க. மனு போடும்போது முதல் ரவுண்ட்லேயே சிலர் தள்ளுபடின்றாங்க. அதாவது அது ஏற்ற மாதிரி வக்கீலுக்கு எல்லாம் என்னென்னா விசாரிக்கிறதே இல்லை, இது விசாரிக்காமலே தள்ளுபடி. ஏன்னா அந்த உண்மை வாடகை இல்லை, அதில் இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இதை கையில் வச்சிருக்கிறதே நீதிபதிக்கு அவமானங்கிற மாதிரி தூக்கி இப்போ கடாச்சிடுவார், டிஸ்மிஸ் போன்றோம். அதே மாதிரி ஐயா என்ன சொல்கிறாரு, இந்த கதையை நம்பி இவ்வளோ வெடி வெடிக்கிறான், இவ்வளோ ரகலை பண்ணுறான், இவ்வளோ பண்ணுறான்னா, அந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பூமியே பாயா சுருட்டினாங்கிற ஃபஸ்ட் வரைக்கும் வச்சுக்குவோம். முதல்ல பூமி உருண்டையாக தட்டையா, அதில் அடி வாங்கி போகுது. பூமி உருண்டை, சுருட்டணும்னா தட்டையாக இருக்கணும், ஒன்றா விட்டு. ரெண்டாவது, சுருட்டினவன் எடுத்துக்கொண்ட கடலில் கொண்டு வச்சான். அப்போது கடல் பூமியில் இருந்துச்சா அந்தரத்தில் இருந்துச்சா? மொத்தத்தில் 3ல் 2 பகுதி நீருங்கிறான். 2 பகுதி நீருக்கு 1 பகுதி தான் நிலங்கிறான். நிலத்தை அப்படியே சுத்தமாக சுருட்டின பிறகு இப்போ பூமிக்கு கீழே என்ன தண்ணி இருக்குது, தண்ணி பூமி மேலே தானே நிற்குது.
இப்போ கடல் எங்கே போய் பார்த்தாலும் கடலோட அடியில் போனால் எர்த்து தானே இருக்கு. அப்போ எப்படி வந்து ஒழிக்க முடியும்? இதை சுருட்டுனாலே கடல் பூமிக்குள் வந்து விட்டது, முடிஞ்சு போச்சா? கடலை வந்து பூமி கவர் பண்ணிட்டோம். அப்புறம் எங்கே கொண்டு ஒழிக்கிறது? இப்போ இவன் ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? பூமி கடல் ரெண்டையும் சேர்த்து கொண்டு ஒழிக்கணும். இது ரெண்டையும் சேர்த்து கொண்டு எங்கே ஒழிக்கிறது? ஐயாச்சர் மாதிரி பார்க்கடல், மோர்க்கடல், தயிர் கடல்னா அது ஒரு ரவுண்டு விட்டுருக்கான். அது ஒரு ரவுண்டில் பல கடல் வந்துக்கிட்டு இருக்கு. கொண்டு அந்த இடத்துல தொங்க விட்றதா? இது என்ன அரிக்கை லைட்டு மாதிரி கொண்டு மாட்டி விட்டு வரணுமா? இவ்வளோ பெரிய போர்ஷனை நல்லா எப்படி பாருங்கள். ஐயாவோட பகுத்தறிவு கேள்வி. சரி, அப்படியே கொண்டு ஒழிச்சிட்டான், விட்டுருவோம். இதையும் ஐயா வந்து முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிட்டே வர்றாரு. சரி விட்டான், ஒழிச்சான். சரி, இப்போ சேஃப்டியாக இருக்குது. உடனே கடவுள்லாம் பார்க்குறான், பூமியை காணும். கடவுளுக்கு ஏன் பூமியை பார்க்குறான்? அவன் என்ன விவசாயம் பண்ணுறானா? அவன் எங்கேயாவது வந்து இப்போ விவசாயம் பண்ணுறதா அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அந்த ஆளு ஏன் கடவுளை ஏன் பூமியை பார்த்தான்னா, பூமி வெறும் பூமி அல்ல, ஒன் ஆஃப் தி காடு, அது ஒரு கடவுள். கடவுளையே மேல் ஃபீமேல்னு பிரிச்சுருக்கான். கடவுளையே ஜென்டராக பிரித்தவன் வந்து இந்து மதத்தில் தான். பாக்கி எல்லாத்துலேயும் கடவுள் யாருன்னு மேல் ஃபீமேல்னு சொல்ல மாட்டான், அது அப்படியே விட்டுறான் பொதுவாக. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்? பிரிக்கிறான். இந்த பிரிக்கிறதுல இந்த பூமாதேவி யார்? பொம்பளை. பொம்பளை கடவுளை காணுன்னு ஆம்பளை கடவுள்லாம் அப்புறம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அப்புறம் கேட்க தானே செய்வான். எல்லாம் எங்கே வேர் இஸ் பூமாதேவி அப்படின்னா பூமாதேவி காணும். காணணுன்னா விட்டுறலாம் இல்லையா? எல்லோரும் விட்டுருவானா? ரொம்ப வேண்டியப்பட்ட விட மாட்டான்ல. இவ்வளவு கடவுளில் பாக்கியெல்லாம் வந்து கடந்து போயிட்டு இருந்தான். சரி, தொலைஞ்சா தொலையுது போ அப்படின்னு நினச்சிருப்பான். இது போனால் நமக்கு என்னன்னு நினச்சும் விட்டுருப்பான். இதனால் நமக்கு என்ன லாபம்னு நினச்சும் விட்டுருப்பான். ஆனால் மகாவிஷ்ணு அப்படி விடலை. அவன் தான் இன்ட்ரெஸ்ட், அதில் அவன் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கான். இத்தனை பேரில் எத்தனை 33 கோடி தேவர்கள், 46 ரிஷிகள், கிண்ணறர், கிம்பருடர், அட்டதுக்கு பாலகர், நந்தி, நாரதர், சிவன், பிரம்மா, விஷ்ணு, இவ்வளவு கோடிக்கணக்கில் எல்லாரும் கடந்தாலும் இந்த ஒரு பேர் முடியாது. எங்கே போயிருக்குன்னு கவலைப்படுறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, எல்லாம் கடவுள்லாம் வந்து கவலைப்பட்டானாலே உடனே அவன் கண்ட்ரோலுக்கு எல்லாம் வந்துடும். பார்த்து அவன் ஞான திருஷ்டியில் பார்க்குறான். எல்லாம் உடனே பார்க்கும்போது இந்த மாதிரி நடந்து போனது தெரியுது. இதாக தான் இந்த பேக்ரவுண்டு தெரிஞ்சு போச்சு. மீட் எடுக்கணும், ஏன்னா இவனால் முடியலைன்னு தெரியுது, முடியாதுன்னு. உடனே என்ன பண்ணுறான்? அவதாரம் எடுக்கிறான். அந்த கடவுள்லையே எல்லா கடவுளோட மகாவிஷ்ணு சூப்பர்லேட்டிவ் கடவுள். இவன் ஒரு கடவுளுக்கு மட்டும்தான் அவதாரம் எடுக்கிற மகிமை. கடவுள் கம்பெனியில் இவன் ஒரு ஆளுக்கு தான் அந்த ரைட் இருக்குது. பாக்கி எல்லா கடவுளும் சும்மா இருப்பானே தவிர, அவன் படைப்பான், அவன் காப்பான், அது பண்ணுவான், இதை பண்ணுவான்லாம் சொல்லிக்குவான். இந்த ஸ்பெஷல் ரைட்டு இவன் ஒரு ஆளுக்கு தான் அவதாரம் எடுப்பது. அப்போ என்ன பண்ணால் எப்படியாவது பண்ணுறது, தனக்கு முடியலைன்னா ஒரு அவதாரம் எடுப்போம். எப்படி போய் அது மீட்டெடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது அப்போ தான் சொன்னார் பாருங்கள் சுரேஷ், பன்றி அவதாரம் எடுக்கிறான். இப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு? பன்றி போய் கடலுக்குள்ளே பாஞ்சு பூமியை மீட்டெடுக்கிற அளவுக்கு பன்றி எங்கேயாவது இதுன்னா பெரிய நீச்சலில் பெரிய கெட்டிக்கார தன்மையாது. நாயை விட்டால் கூட ஒரு பக்கம் நீஞ்சாலும் நீயும். இந்த பன்றி எங்கே போய் அதை மாதிரி சாக்கடை கடை கடைஞ்சினா போய் படுத்து கிடக்கும் மல்லாக்க சுகமாக. தண்ணியை கண்டாலே அது நீந்துறது, அது தண்ணியை கண்டா போய் படுத்துருது. இந்த பன்றி எருவு மாட்டுக்கெல்லாம் தண்ணியை பார்த்துச்சுன்னா டப்புன்னு விழுந்துடும், நகராது. நாயினாக்கா கொண்டு விட்டாக்கா சர்றன்னு அது வெளில வரும். அவன் காலத்தில் உள்ளது பன்றி எல்லாம் அப்படி இருந்துச்சு. நம்ம யார் நம்ம வந்து அவன் சும்மா சார்ஜ் பண்ண முடியல. இல்லை அவன் வச்சுருந்த பன்றி அப்படி இல்லை, இப்போ நீந்துற பன்றியாக எடுத்தாலும் எடுத்துருப்பான். பன்றி போகுது, சர 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 உள்ளே பாஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போணுச்சு, புட்டுச்சு எடுத்து எங்கே இருக்கிறா பூமாதேவி எங்கே இருக்கான்னு தேடி பிடிச்சி
சிண்டை பிடிச்சி இழுத்துட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து அப்புறம் கொச்சையாக பேசுகிறதாவோ வேணும்னு பேசுகிறா நினைக்கக்கூடாது. இப்போது கிணத்துக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டாங்க, ஒருத்தர் கீழே விழுந்து தூக்குறாரு. எதுக்கு மாட்டத்தை பிடிச்சாலும் தூக்குறேன், தலை தான் மேலே நிற்கான், உடனே சின்ன பிடிச்சி தூக்குவார். அது மாதிரி தான் போய் பிடிச்சாங்க, இழுத்து கொண்டாந்து பன்றி வச்சு எல்லாம் கொண்டு பழைய மாதிரி நம்ம பெரியார் திடலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தான் ஃபஸ்ட்டு இந்த இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரிஷாக எல்லா பாயிண்ட்டும் எல்லாம் க்ளீனாக எங்கே பார்த்தாலும் வந்து பூமாதேவியை பழைய பொசிஷனில் கொண்டாந்து ஆச்சு. பெரியார் சொல்கிறாரு, இந்த இடத்துலையும் கவனிக்கணுங்கிறாரு. பூமாதேவி கண்ணை திறந்து அப்பா பார்க்கு, பெரிய கடவுளுக்கு நிலைமை பாருங்கள். பூமாதேவிங்கிற கடவுளுக்கு ஏற்பட்ட நிலைமையை மூச்சு விடாமல் உள்ளே படுத்து கிடந்திருக்கு. வந்து எல்லாம் பார்த்தோன்னா பார்த்துச்சான், யாரா நம்மளை போய் பாதுகாத்ததுன்னு. பன்றிக்கிட்ட கேட்டோடனே விஷயத்தெல்லாம் சொல்லுது. நான் ஆன் பிகாஃப் ஆஃப் மகாவிஷ்ணு, அவருக்கு பதிலாக தான் என்னை டெப்டேட் பண்ணி அனுப்பியிருக்காரு, அவர் இது மாதிரி வர முடியாது. ரொம்ப அந்தம்மாவும் இவ்வளவு கடவுளில் ஒரு பையனை எத்தனை தடவை நம்மளை பார்த்துருப்பான், பேசியிருப்பான், எத்தனை தடவை பூமிக்கு வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பான். பூலோகத்துக்கு வர்றேன்னு எல்லா பயிலும் டூர் போனோம்னா இங்கே தானே வருவான். ஆனால் ஒரு பயலுக்கு நன்றி விசுவாசமே இல்லையே. இவ்வளோ பேரில் இந்த மகாவிஷ்ணு ஒரு ஆள் தனக்கு முடியாட்டினாலும் ஒரு பன்றி அலாட் பண்ணி ஒரு பன்றி வந்து நம்மளை பாதுகாத்துச்சு அப்படின்னு பெரியாரையை சொல்ல நன்றி சொன்னால் பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. நன்றி செஞ்சு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், என் பவரை பயன்படுத்தி நான் ஏதாவது உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லலாம் பன்றிக்கிட்டேன், அவ்வளோதானே. இந்த அம்மா என்ன சொல்லுது, பாதுகாத்ததுக்கு நன்றி. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு பாருங்கள், நமக்குள்ளே இந்த ஒரு சந்திப்பு, இது வெறும் சந்திப்பாக போகக்கூடாது, இது ஒரு நினைவாகணும். அதனால் நான் உங்களோட ஒரு குழந்தை பெற்றுக்கணும், என்னமோ இப்போ இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிற மாதிரி புதுசாக பார்த்து அறிமுகப்படுத்த என்ன சொல்கிறோம், வாங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த மாதிரி நினச்சி அது ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உடனே சரி ஒரு குழந்தை ஒன்று பெற்றுக்கணும் அப்படின்னு பன்றி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பூமாதேவி கேட்குது, பூமாதேவி கடவுளை கையேந்தும் போது நமக்கு என்ன முடிஞ்சிச்சு. உடனே ஒரு குழந்தை பிறகு உடனே குழந்தை பிறக்குமா, அதுவும் கேள்வி. என்னைக்கு இந்த தீபாவளி எத்தனை கிராஸ் பண்ணி வருது பாருங்கள், உடனே எப்படி குழந்தை பிறக்கும்? 10 மாதங்கிறா, 250 290 நாள் ஏதோ டைம் கணக்கெல்லாம் போடுறாங்கல்ல, இதெல்லாம் கிராஸ் பண்ணி வரணும். அதுக்கு என்ன ஒன்று எழுதியிருக்கான், ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான். ரிஷி பிண்டம் ராத்தங்காது, தேவ பிண்டம் பகல் தங்காது, வித்தின் 12 hours மோர். அவ்வளோதான். 24 மணி நேரம் கூட இல்லைங்க, 12 மணி நேரத்தில் ரிலீஸ் ஆகி ஆகணும், அதுக்கு மேலே தாங்காது. அதே மாதிரி 12 மணி நேரத்தில் பிறந்த அப்படி பிறந்தவன் தான் நரகாசுரன். அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேயே பிரச்சனைக்குரியது. அவன் பர்த்தை ஹிஸ்ட்ரி கொடுத்தாக்க, இப்போல்லாம் வந்து இப்போ கொடுக்குற மாதிரி அவர் ஹிஸ்ட்ரி கொடுத்தா அவ்வளோ சிக்கலில் வந்து பிறந்து வர்றான். வந்தால் வந்து பெரிய ஆளானாங்கிட்டுன்னு அவன் பெரிய அயோக்கியத்தனம் பண்ணுறான், ரகலை பண்ணுறான், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனை வந்து இருக்கக்கூடாது, அவனை காலி பண்ண முயற்சி பண்ணுறானோ ஒரு பேராலே முடியலை. மிகப்பெரிய ரவுடி, 1ஆம் நம்பர் ரவுடி, 2ஆம் நம்பர் ரவுடி, அவன் இவன் தாதா கீதா கிட்ட நெருங்க முடியலை. அப்புறம் தான் ஒருத்தன் சொன்னான்னா, இதை வந்து கடவுள்கிட்ட முறையிடுவோம். கடவுள்கிட்ட முறையிட்டோன்னே கடவுள்லாம் பார்த்துருக்கான், இது நம்ம யாராலையும் முடியாது, மகாவிஷ்ணுவால் தான் முடியும். ஏன்டா மகாவிஷ்ணுவால், இது மகாவிஷ்ணு ப்ராடக்ட். அப்போ தான் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறான். இது நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நினச்சா தான் முடியும் அப்படின்னா. அப்போது டோர், அந்த டோர் நம்பரில் போய், அப்பா நீ பண்ண ரகலை இப்போ ஊரே ரகலைப்படுது, உலகத்தை எப்படியாவது நீங்கள் தான் முடிக்கணுமா? ஓ அப்படியா, முயற்சி பண்ணியிருக்கான், முடியலை. ஏன்னா
இவனுக்கு அவதாரங்கிற எடுக்கக்கூடிய ரைட்ஸ் இருக்க மாதிரி அந்த பிள்ளை பிறந்தான் பாருங்க நரகாசுரன், பிறக்கும் போதே அவன் ஒரு வரத்தோடு பிறந்திருக்கான். இதெல்லாம் கொடுக்குறவனா அங்கே உட்காந்துருப்பான் போல இருக்கு. அப்போ எப்போ டப்பு டப்புன்னு எழுதி அவனுக்கு என்ன வரம் எழுதி கொடுத்துருக்கான். அவன் ஒரு பொம்பளை கையால் தான் நீ சாகுவ. அவன் பிறக்கும் போதே பொம்பளைக்கு அல்லாட்டவன். நீ சும்மா பிறக்கும் போதே நீ பொம்பளை கையால் தான் சாவன்ட்டான். அப்போ மகாவிஷ்ணு சொன்னான், எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்களேன்னு. யோ நீ தான் எல்லாம், இப்போ பொம்பளை என்ன பண்ணுறது இவன் பார்த்துருக்கான். சரி வெளில தெரியாமல் முடிச்சுக்குவோம் அப்படின்ட்டு சத்தியபாமா அவன் ஒய்ஃபுக்கிட்ட போய் இது மாதிரி ஒருத்தனை கொல்ல வேண்டியிருக்கு, மோசமான பயலாயிட்டான். அவன் யாராக இருந்தால் நீங்கள் அங்கே குழப்புறீங்க, நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு இதில் நீ சத்தம் போடாமல் கேளு. நான் பைபாஸில் ஏற்கனவே ஒரு ரைடு நடந்ததில் இது ஒரு நம்ம ப்ராடக்ட் ஒன்று வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ அவன் இந்த பிரச்சனையில் வந்துங்கிறான். இப்போ நான் எந்த பொம்பளைகிட்டையாவது போய் எனக்கு பிறந்தவன் ஒரு பொம்பளை கையெல்லாம் சாகணும் நீ வான்னு சொன்னாக்க என் மரியாதை சொன்னேன். அதனால் ஒரு எப்படியாவது உதவி பண்ணுமா. உடனே பார்த்து சரி ரைட்டு, இவனு ஒரு ஒன் ஆஃப் தி காடுவேன், இவன் நிலைமையை பார்த்துட்டு சரி ஏதோ புரிஞ்சனுக்கு காண்டி செய்வோம் அப்படின்ட்டு இந்த அம்மா போனிச்சான். க்ளோஸ். அப்போ கூட நம்ம நரகாசுரன் என்ன சொல்லியிருக்கான், நான் சாப்பிட்றேன்னு யாரும் சங்கடப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க, ஒன்றும் இல்லை, நான் சாக வேண்டியவன் அயோக்கியப்பேன், நான் சாப்பிட்றேன், நான் செத்து போனோன்னே நீங்கள்லாம் ரொம்ப இது பண்ணாமல் எல்லாம் போய் டி நகர் போய் எல்லாம் துணி எடுத்து புது ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு நல்ல ஸ்வீட் ஸ்டாலாக பார்த்து, எனக்கு இந்த ஸ்வீட் ஸ்டால் எந்த இதுன்னு தெரியல. ஆமாம் ஆமாம் ஆனந்த பவனில் அடையாறு ஸ்வீட்டாக ஏதோ அங்கெல்லாம் போய் ஸ்வீட்டை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கறி மீன் சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கக்கூடாது. சிவகாசியிலேருந்து டைரெக்டாக வெடியை இறக்குமதி பண்ணி நீங்கள்லாம் வெடித்து சந்தோஷமாக இருக்கணும்னு இதான் மரண வாக்குமூலம் அவன் கொடுத்தது. இப்போ இந்த கோர்ட்டில் வாங்குகிற மரண வாக்குமூலங்களுக்கெல்லாம் இதுதான் முதல்ல கொடுத்த வாக்குமூலம். இதுக்கு பிறகுதான் இப்போ வாக்குமூலம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வைக்கலாம். இந்த மரண வாக்குமூலத்தோடு செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு கதையை பாப்பார பசங்க கழட்டி விட்டு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறான், எல்லாம் உட்காந்துக்கிட்டு நரகாசுரன் செத்து போயிட்டாங்க. ஒரு பத்திரிக்கையில் பார்த்தா அவன் இருள் சூழ்ந்த நாள், இருள் அகற்றிய நாள், ஒரு துஷ்டன் செத்த நாள், அங்கந்த நாள், இந்த நாள். ஆனால் உண்மையாக என்னென்னா நம்ம தலைவர் சொன்னார், கதையாக பார்ப்பான் எழுதியிருக்கிறான். ஆனால் அந்த கதைக்கு கருவான நம்முடைய நரகாசுரன் என்ன சொல்லக்கூடியவன் ஒரிசாவின் ஒரு பகுதியை ஆண்ட நாகர் இனத்தைச் சேர்ந்த திராவிட பேரரசன் தான். அவன் தன்னுடைய ஆட்சியில் பாப்பான நாட்டால் விடு, இங்கே இருக்கக்கூடாது, இங்கே பூணூல் போடக்கூடாது, சிண்டு வைக்கக்கூடாது, இங்கே உழைக்கணும், இந்த கதையெல்லாம் இங்கே விடக்கூடாது என்று பெரியார் திராவிடர் கழக ஆட்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆட்சி ஆண்டவன் தான் நரகாசுரன். இந்த பயிரோளுக்கு ஆப்பு அடித்தோடனே எப்படி வள்ளலாரை காலி பண்ணானோ அந்த மாதிரி காலி பண்ணிட்டான். இந்த காலி பண்ண செய்தி தெரிஞ்சால் என்ன ஆகும், வெடி அக்கறாரத்துக்கு வெடிப்போமா இல்லையா, விட்டுருவோமா? அப்படியே மாற்றி அதை என்ன பண்ணிட்டான், வள்ளலார் ஜோதி அப்படியே ஜோதிமயமானாருங்கிற மாதிரி இவனை எப்படி சொல்கிறது, இவனை அயோக்கியன்னு ஆக்கணும். அதுக்கு ஒரு கதை, அது ஒரு பில்டப் பண்ணி எல்லாம் பண்ணி அவன் அயோக்கிய போய் அப்படின்னு சொன்னால் அந்த கதையாவது சரியாக இருக்கா? பூமி எப்படி சுட்ட முடியும்? அது உருண்டை எப்படி கடலில் ஜெயிக்க முடியும்? அப்படியே காப்பாற்றுறவங்களோட எப்படி புள்ள பார்க்க முடியும்? எப்படி குரோமோசோம் வேறுபாடு எப்படி இருக்கும்? இன்னும் அது ஆட்டுக்கும் மாட்டுக்கும் புள்ள பிறக்குமா? கழுதைக்கும் யானைக்கும் புள்ள பிறக்குமா? எப்படி சாத்தியம்? எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? பன்றிக்கும் பூமிக்கும் எப்படி குழந்தை பிறந்துச்சு? எப்படி சாத்தியம்? என்ன வழி? யாரை ஏமாத்துறவில்லை? இவ்வளோ ஒரு கதையை சொல்கிறான். அதற்கு பிறகு கூட சிந்திக்காமல் இன்னும் பெரிய பெரிய ஆளெல்லாம்
தீபாவளிக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டு உட்காந்துருக்குறான். டாக்டருங்கிறான், இன்ஜினியரும், வைக்கலுங்கிறான், ஐஏஎஸ். அதனால தான் ஐயா சொன்னார், முட்டாளில் 2 டைப்ஸ் அப்படின்னார். 2 டைப் முட்டாள் இருக்கான்னார். ஒருத்தன் படித்த முட்டாள்னு ஒருத்தன் படிக்காத முட்டாள். இந்த படிக்காத முட்டாள்லாம் கூர்ந்து கேட்குறான், நம்ம எங்கே மிஸ்ஸிங்னு பார்க்குறான், திருத்துறான். இந்த படித்த முட்டாள் இருக்கான் பாருங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதாங்கிறான். என்ன தெரியுது அவனுக்கு? நீ யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி தீபாவளி பெரியாரிஸ்ட், பெரியார் தொண்டன், பகுத்தறிவாளனை தவிர அத்தனை பேரும் தீபாவளி கொண்டாடினா என்ன பொருள்? சரி, அப்படியே ஒரு முட்டாள்தனத்தை மட்டும் இல்லைங்க. அந்த நரகாசுரன் யார்? அசுரன், அரக்கன் என சொல்லக்கூடியவனெல்லாம் திராவிடன், தமிழன், நம்முடைய இனத்துக்காரன். அவ்வளோ பெரிய அரசனாக, மன்னனாக, அறிவாளியாக, மிகப்பெரியவனாக, பொது உடைமைவாதியாக, சமத்துவமாக வாழ்ந்த ஆண்ட நம்முடைய ராஜாக்களை, நம்முடைய மன்னர்களை, ஆரியர்களை, பார்ப்பனர்களுக்கு இடம் கொடுக்காமல் சுழுக்கெடுத்தவர்களை, ஓட விரட்டியவர்களை, ஆரியம் என்று சொல்லக்கூடியவர்களை அடித்து ஒழித்தவர்களை திட்டமிட்டு சதி பண்ணி பின்னால் நின்று கோடைத்தரமாக கொன்று குவித்த நயவஞ்சக பார்ப்பன நாய்கள் நம்ம பார்த்து அசுர, அரக்க, அவன் இவன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி, அதே போல தான் நம்முடைய ராவணன், தென் திசையை பார்க்கிறேன் என்று சொல்வேன், என் சிந்தையெல்லாம் தோள்களெல்லாம் பூரிக்குது அடடா என்று எத்தனை உணர்ச்சிமயமாக சொன்னார் புரட்சி கவிஞர். அன்றந்த லங்கையினை ஆண்டமர தமிழ்வேந்தன் ராவணன் கான். எவ்வளோ பெரிய மன்னன், பெரிய பக்தன், அது வேறு. மிகப்பெரிய கடவுள் நம்பிக்கையாளன் வேறு. ஆனால் அறத்தோடு வாழ்ந்தவன் அல்லவா? நன்றாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சீதை கடத்திட்டு போயிட்டாங்கிறான். அவனை போய் எவ்வளோ அசிங்கம் போகிறான். அங்கே போய் படி போடுறான் பாருங்க, அடுத்த முன்னாடியே கிளப்பிட்டு போனாங்கிறான். சரி, அடுத்த முன்னாடிகிட்டே கிளப்பிட்டு போனான்னு சொல்கிறீல்ல நீ. அதே ராமாயணத்தில் லட்சுமணன் கோடுங்கிறான். அண்ணன் தம்பியும் போகிறானுவோ. யார்? இந்த அம்மாவை குடிசைக்குள்ளே விட்டுட்டு. அப்பன்னா எல்என்டி காங்கிரீட்டில் வீடு கட்டி கொடுத்தான். சும்மா குடிசைக்குள்ளே படுத்த இங்கேருந்து அரண்மனையில் இருந்து அழைச்சி கொண்டு வச்சு குடிசையில் படுத்து கிடக்கலான்னு 2 பேர்லாம் போகிறான். 2 பேரும் போகிறப்போ அவன் ராமன் பாட்டுக்கும் போயிட்டுருக்கான். அவன் எப்போ அப்படி தானா, அப்படி போயிட்டே இருப்பானா. இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன், கண்ட்ரோல், அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து லட்சுமணன் தான். அவன் சொல்லியிருக்கான், யாரும் வந்தாலும் உள்ளே வரக்கூடாது, உள்ளே இருக்கணும், ஆபத்தாகி போகும். சரி, நான் ஒரு கோடு போடுறேன், இந்த கோட்டை தாண்டி வந்தான்னா அவன் தலை சுக்குநூறாக வெடிச்சிடும், டோன்ட் வரி அப்படின்றது. சரின்னு இருந்துச்சு. கதை என்ன சொல்கிறான்? சீதை ராவணனோடு கிளம்பிட்டாங்கிறான். லட்சுமண கோடு என்ன சொல்லுது? கோட்டை கிராஸ் பண்ணால் தலை வெடிச்சு போயிருங்குது. இதுலேருந்து என்ன தெரியுது? ராவணன் கோட்டை கிராஸ் பண்ணலை. யார் கிராஸ் பண்ணது? சீதை கிராஸ் பண்ணிருக்க. கிராஸ் பண்ணவ படி இவன் பேர் இல்லையா? நீ உள்ளே இருந்துருச்சுனாக்கா தான் தெரிஞ்சிருக்கு கதை என்னென்னு. அவன் என்ன பண்ணான்? ஐயோ, இந்த 2 பேரை வச்சுட்டு என்னை வந்து அழிச்சு கொளுத்து கண்ணாப்பண்ணான்னு பண்ணுறான், என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான்னு, என்னை காப்பாற்றுறான்னு சொன்னதுனால அழைச்சிட்டு போயிட்டான், அவ்வளவுதான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அரக்கன், ராவணன் அரக்கன், இரண்யாட்சசன் அரக்கன், நரகாசுரன் அரக்கன் என இப்படியெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நம்முடைய மக்களை இப்படி செய்தார்கள், இனத்தை. எனவே தான் தந்தை பெரியார் சொன்னார், தீபாவளி என்பது அது நம்மை இழிவுபடுத்தக்கூடியது. அப்படி இழிவுபடுத்தக்கூடிய அந்த நிலையை பண்டிகைன்னு ஆக்கி நம்மளை வெடிக்க விட்டான். நம்மால் வெடி வாங்கிட்டு இருக்கோம். அதுவும் பாருங்கள், இந்த பொங்கலை விட்டுருங்க, இதையாவது பார்ப்பான் தீவிரமாக தீபாவளி கொண்டாடுறானே. எல்லாம் நம்மால் தான். வெட்டி வாங்க நிற்கிறான், முட்டிக்கிட்டு நிற்கிறான், எல்லாம் வெடி வாங்கி கொண்டு வந்து வெடிக்கிறான், பாப்பான் வெடிக்கிறான். வெடியும் சும்மா கொஞ்சமாக 2 சாட்டை மத்தாப்பு வாங்கிட்டு போய் 5 அடி குச்சியில் ஒரு நுனியில் கட்டி
அதை வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியாக வெளியில் விட்டு அதை ஒருத்தனை கொண்டாந்து கொளுத்து சொல்லி நல்லா கொளுத்தின பிறகு பிள்ளை கையில் கொடுத்து சமத்தோ இல்லையோ நன்னா பிடிச்சிக்கோ கீழே விட்டுறாத. அதை அப்படியே வந்து சொன்னேன். எல்லாம் மாமி மாமா அத்திம்பேர் அம்மாமி எல்லாம் சேர்ந்து ரொம்ப கெட்டிக்காரப்ப 4 மத்தாப்பு அடிச்சிட்டான். இதுவும் காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டான், யாராவது வாங்கி கொடுத்துருப்பான். இவன் நம்ம ஆள் ஒரு பெரிய பார்சலோடு வந்து போட்டு வர்றதே 3 மணிக்கு தான் வர்றான். 2 குவார்ட்டரோடு ஏற்றிக்கிட்டு ஒன்றாந்து 3 மணிக்கான எண்ணெய் வச்சு குளிச்சு இது பண்ணணும்ல டயத்துக்கு. இந்த அம்மா எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. காணுமே இந்த குடிகார பேலை அப்படின்னு அந்த இறங்கி கொண்டாந்து போட்டு எல்லாம் பிரித்து எடுக்கிறான். அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு எல்லா குண்டும் வருது. பார்வதி வெடி லட்சுமி வெடி என்ன பார்வதி வெடி லட்சுமி வெடி. ஆமாம் ஐயா என்ன சொல்கிறார் கொண்டு தெரிஞ்சுக்கிட்டார் ஐயா. தீபாவளி பண்டுக்கு கொடுக்குறானா பாருங்க. 600 மதிப்புள்ள ஃபுல் பிராந்தி, பிராண்ட் இல்லை, என்ன பிராண்டு இல்லை, பீரு 1 லிட்டரு வாட்டர் பாட்டிலு, வேறு வந்து சிப்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது இருக்கா பெப்சி அல்லது கோக்கு 2 லிட்டரு சோடா. 5 பாயிண்ட்டு இதில் 6 பாயிண்ட் வரைக்கும் இதில் தாங்க வருது. உருளை சிப்ஸு 1 பாக்கெட்டு, பிளாஸ்டிக் கிளாஸ், ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவனும் இல்லை, பிளாஸ்டிக் கிளாஸ். அப்புறம் சிக்கன் 65 1 கிலோ. இவ்வளவும் முடிச்சுட்டுங்க. ஸ்வீட் பாக்ஸு 1, ஊறுகாய் 1 சரம். நம்மளால் 6 நிறைய தண்ணி போனாலும் சில சிக்கல் பண்ணுறோம் இருப்பான். இவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் ஊறுகாய் நக்கி பார்த்தா தான் அவனுக்கு சரி. இவ்வளவெல்லாம் இது இந்த தீபாவளி ஃபண்டு நடத்துகிறவன் வந்து சாய் பௌத்ரா. நீங்கள் ஒன்று சாய்க்கே விட்டால் சாயை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ பாருங்கள், இவ்வளவும் கொண்டாந்து போட்டு வெடிக்க விடுவான். ஒரே ஒரு ஆம்பளை பையனாக இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்லும், ஏங்க நானே ஓவியமாக 10 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு பிள்ளைய பெற்று வச்சுருக்கேன், அது வந்து வர வாங்கி பெற்ற பிள்ளைங்க அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒன்றும் வெடிக்க சொல்லாங்க. சும்மா இரு, அவன் ஏன் பிள்ளை கையில் தான் வெடிப்பான். இப்போ அதில் 2 சிக்கல். வெடிக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சுன்னா என்ன பாயிண்ட்டு சொல்லியிருக்கான், அவன் ஏன் பிள்ளைன்னு இருக்கான். இப்போ அவன் பிள்ளை தானே அவன் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே வெடித்தான். அவன் இப்போ குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்குற மாதிரி சொல்கிறான். அவன் வெடி பிடிச்சி தூக்கி போடுறான். 4 வெடி வெடிக்குது, 5ஆவது வெடி கை அடித்து 5 வேலை 7 விரலாம் இருக்குது, கிழிஞ்சு தொங்குது. எல்லாம் ஆஸ்பத்திரியில் கிடக்குறான். தீப்பிடிச்சி எரியுது, தெருவே எரியுது. எத்தனை பேர் சாப்பிட்றான். அக்ரஹாரத்தில் இது வரைக்கும் தீபாவளி கொண்டாடின காலத்திலேருந்து இது வரைக்கும் அக்ரஹாரத்தில் இப்போ தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கா, ஒரு பயலுக்காவது வெடி வெடிச்சிருக்கான், ஒரு பயலுக்காவது புண்ணு வந்திருக்கா, இந்த நெருப்பு பட்டிருக்குமா. இவன் தான் வந்து 10 அடிக்கு அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு சமத்தோ இல்லைங்கிறானவன். இவன் வெறும் மத்தாப்பா கூடாது சிதற விட்டுட்டு உட்காந்துருக்கான். நம்மளால பார்வதி வெடி லட்சுமி வெடி இந்த இருக்கிற சாமி பேர்லாம் வெடியை வச்சு அடிச்சு விட்டான். இவ்வளவும் பாருங்கள், இவ்வளவு மோசமாக நாம் இருக்கிறோம். அவன் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறான். இப்போ பல பேர் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. தீபாவளி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டி வேறு வழி இல்லைங்க, இந்த வெடி வாங்க வேண்டியிருக்கு. இந்த வெடி தயார் பண்ணுறதுனால இந்த தொழிற்சாலை எத்தனை பேர் தெரியுமா, பிள்ளைகள் 1வது படிக்க போகிற பிள்ளை கூட போய் வெடி தொழிற்சாலை எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு, இன்றைக்கி நாளைக்கு ஏதோ ஒரு வருஷத்தில் தீப்பிடிச்சி எரிஞ்சு ஃபேக்ட்ரி எரியுது. இது வரைக்கும் ஃபேக்ட்ரியில் ஒரு பாப்பான் செத்துருக்கானா, வெடி தொழிற்சாலையில் ஒரு பாப்பான் செத்துருக்கானா, வெடி சுத்தம் தொழில் ஒரு பாப்பான் செஞ்சுருக்கானா. ஐயா சாமிக்கு தானே ஐயா செஞ்சா என்ன சரி, அதை வாங்கியாவது ஒழுங்காக வெடிச்சிருக்கானா, ஆயிரக்கணக்கில் அதாவது முதல் போட்டிருப்பானா, எதுவும் இல்லைங்க. நல்ல புகை. அவன் என்ன சொல்லுவான்,
ஏண்டி புகை வரும் நன்னா சாத்திக்கோ, ஜன்னலை சாத்திக்கோ, வெடி புகை உள்ளே வந்துடுமா. எவ்வளோ கட்டிக்கார போய் அவன் நம்மளை வெடிக்க விட்டுட்டு எல்லாம் சும்மா இருக்கான். நம்ம ஆள் வெடித்து போய் எவ்வளோ ஆகுது, எத்தனை ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வெடிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆக இவ்வளவும் செய்யக்கூடிய இந்த பண்டிகை இது ஆன்மீகமானாக்கா அது இல்லைன்னு ஆன்மீகவாதியை சொல்கிறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு மிகப்பெரிய அறிஞர், தமிழில் மிகப்பெரிய தேர்ந்த புலமை மிக்கவர். அவர் சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், சைவமும் தமிழும் என மிகப்பெரிய ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய சமணமும் தமிழும் இந்த தீபாவளி பண்டிகையினுடைய தோற்றம் அத்தனையும் சொல்லுது. மகாவீரர் இறந்தபோது அங்கே கொளுத்தி வைக்கப்பட்ட விளக்கைத்தான் இவர்கள் வந்த பிறகு அதற்கு தீப வரிசையாக வச்சுருந்தான். தீப ஆவளி, தீப வரிசை, அதான் தீபாவளின்னு ஆக்கி இவன் இன்னொரு கதையை கொண்டாந்து திணிச்சிருக்கான். நல்லா நீ யோசிச்சு பாருங்கள். அதே போல் தான் விநாயகர் சதுர்த்தியும் அப்படி ஒரு விநாயகனுக்கு சாமி இல்லை, கடவுள் இல்லை. ஒரு போர்க்களத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு சிலை பரஞ்சோதி. நல்லா நீ யோசிச்சு பாருங்கள். அதை கொண்டாந்து வச்சு தான் கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்தது தாங்க அது. ஆக எல்லாத்தையும் அந்த வாதாபி கணபதினு பாட்டை தானே பாடுறான். வாதாபி கணன்னு அந்த பாட்டை அப்படி தானே பாடுறான். ஆக எப்படி கடவுள் இருந்தால் ஃப்ரம் பிகினிங்லேருந்துல இருக்கணும். சரி, இப்போ எல்லாம் எங்கே போச்சு அந்த கடவுள்? இப்போ வேர் இஸ் நரகாசுரன், வேர் இஸ் சத்தியபாமா, வேர் இஸ் மகாவிஷ்ணு. என்னங்க அர்த்தம்? சிவபெருமானுக்கு பார்வதி மனைவி, 2 பிள்ளை, 2 அவங்களுக்கு பிறக்கலை, அது வேறு, அதை விட்டுருவோம். 2 பிள்ளை, இந்த 2 பிள்ளைக்கும் கல்யாணம் ஆணுச்சு. முருகனுக்கு வள்ளி தெய்வான 2, அவனுக்கு சித்தி புத்தின்னு 2 இருக்குது, வெளில விட மாட்டேங்கிறானுவோம். அது மோடி மாதிரி சஸ்பென்ஸில் வச்சுருக்கிறான். அதுக்கு 1க்கு 2, 1+2, 1+1 2. யாருக்கு இன்னும் அப்படியே இருக்குங்க? என்ன ஃபேமிலி பிளானிங் நடந்திருக்கா? அன்னைக்கு தான் வள்ளிக்கு தெய்வானைக்கு குழந்தை இல்லை, இன்னும் இல்லையா? ஸ்டில் இல்லையா? அன்றைக்கி இவங்கெல்லாம் அடுத்த கட்டமாக டெவலப்பே இல்லையா? எப்படி இதெல்லாம் இருக்க முடியும்? பொய்யிலேயே வடிகட்டின பொய், மிக மோசமான பொய். இதையும் நம்பலாமா? நம்பவர்களாம் அப்படி இருக்கலாமா? எனவே பார்ப்பனர்கள் மூளையில் போட்ட விலங்காக திட்டமிட்டு இதை சொன்னிருக்கிறார்கள். அதைத்தான் நம்முடைய மயிலை சீனி வெங்கடசாமி போன்றவர்கள் தன்னுடைய ஆய்விலே குறிப்பிடுகிறார்கள். எனவே தீபாவளி என்பது தமிழர்கள் பண்டிகை அல்ல, தமிழர்கள் விழா அல்ல. இது ஆரிய பண்டிகை, சமஸ்கிருத பண்டிகை, சமஸ்கிருத மொழி, சமஸ்கிருத பண்பாடு, பார்ப்பன பண்பாடு. பார்ப்பான் தனது எதிரியை அடித்து கொன்றுவிட்டு மறைப்பதற்காக நம்மளே வெடிக்க விட்டான். நம்ம ராஜா செத்தது நமக்கு சந்தோஷமா? தமிழன் செத்த நாள் தமிழனுக்கு சந்தோஷமா? அதை வெடிவெடித்து அதை கொண்டாடணுமா? இனிப்பு தின்னு ஒரே நாளில் இனிப்பை தயார் பண்ணி தின்னுட்டு எல்லா பேரும் ஆஸ்பத்திரியில் ஒரு பக்கம் படுத்து கிடக்கிறான். இதெல்லாம் என்ன கூத்து? எங்கேயாவது உண்டா இப்படி? கிறிஸ்தவ பண்டிகைன்னா எல்லோரும் கிறிஸ்மஸ், அதே போல் ரம்ஜான் சொன்னால் எல்லாம் பிரியாணி போட்டு சுழுக்கு எடுத்துகிட்டு படுத்து கிடக்குறாங்க. இவன் என்னடா நாங்கள் இந்த மாதிரி ஒரு பண்டிகைன்னு சொல்லி இதற்கு பேரை வச்சு கொண்டாட விட்டு ஒரு அழிவை உருவாக்கலாமா? அதுவும் நட்டமான காலத்தில், வருமானம் இல்லாத காலத்தில் செய்கிறான். ஆனால் தமிழர்கள் கொண்டாடிய விழா பொங்கல் விழா, அறுவடை திருநாள், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், தமிழர் திருநாள். எனவே நண்பர்களே, இந்த விழாக்கள் என்பது பெரியார் சொன்னார், பொங்கல் மட்டும்தான் நம்முடைய விழா. நாம் கொண்டாடிய விழாவிற்கு ஒரே ஒரு ஆதாரமாக இருப்பது பொங்கல் விழா தான். தை பிறந்தால் வழி பிறக்கும், தை மகளே வருக, தை திருநாள், தமிழர் திருநாள், பொங்கல் விழா, அதுதான் நமது விழா. மற்ற அத்தனையும் பண்டிகை, பார்ப்பன பண்டிகை, பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு, மூடத்தனம், முட்டாள்தனம், எல்லாவற்றை விட நம்முடைய இனத்தை அரக்கன் என சொல்லி இழிவு செய்திருப்பது தான் அந்த பண்டிகைகள். அதை கொண்டாடக்கூடாது. நம் இனத்தை அசிங்கப்படுத்திய கேவலப்படுத்திய ஆரிய பண்பாட்டை அறவே ஒழித்து கட்டுவோம், அதற்கு முயற்சிப்போம். இந்த பண்டிகைகளை யாரையும் கொண்டாடக்கூடாது, கொண்டாடவும் விடக்கூடாது என சொல்லி தந்தை பெரியார் வழியில் சிந்திப்போம், தமிழ் பண்பாட்டை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.